குப்பை மேனி சோப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இது வந்து இன்ஸ்டன்ட் சோப் மெத்தட். நீங்கள் இந்த சோப்பை 1 டேக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அன்னை பிராண்டோட பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜூஸாக எடுத்தோம்னா ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் பவுடராக எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இந்த பவுடரை டிஎம் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த இலை வந்து பெரும்பாலும் குப்பைங்களில் தான் கிடைக்கும். ஆனால் இந்த இலையோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது ஸ்கின்னுக்கு. ஸ்கின்னில் இருக்க அலர்ஜி, தேமல், அரிப்பு எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுக்கும் இந்த குப்பை மேனி சோப்பு. ஸ்கின்னில் வரக்கூடிய ரேஷஸ்ஸு, இரிட்டேஷன் எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும். டாக்டர்கிட்ட போய் நான் வந்து ஸ்கின் அலர்ஜிக்கு பார்த்தவங்க எல்லாமே சரியாகலன்னு கொண்டு வந்து இந்த சோப் யூஸ் பண்ணி நல்லாவே பயனடைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல் டபுள் பாயிலிங் மெத்தடில் கோட் மில்க் சோப் பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சோப் டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும்னா கிளிசரின் பேஸ் இல்லை டிரான்ஸ்பரண்ட் பேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர் எதுவும் ஆட் பண்ணலை. கலர் ஆட் பண்ணலன்னா சோப் கலர் இப்படி தான் இருக்கும். குப்பை மேனி பவுடரில் நான் ஓட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓட்ஸ் பிளைன் ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எவ்வளோ கிராம் ஆட் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் என்னோட சோப் கிளாஸ் ஜாயின் பண்ணி உங்களோட ஸ்மால் பிஸ்னஸை வெளியே கொண்டுட்டு வாங்க. கொஞ்சமாக மாய்ஸ்சருக்காக ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட குப்பை மேனி சோப் ரெடி ஆயிடுச்சு.